ஒரு குளத்தில ஒரு குட்டி மீனுக்கு நீரை பார்க்க வேண்டும் என்று ஆசை அம்மா. நாம் வாழ தண்ணீர் மிக அவசியம் என்று சொல்ற அந்த தண்ணி எங்கே இருக்கிறது? எனக்கு காட்டுங்கம்மா எனக் கேட்டது. உடனே தாய் மீன் இதுதான் தண்ணீர் என்று தண்ணீரை காட்டியது. குட்டி மீனுக்கு ஒண்ணு புரியவில்லை. அம்மா நீ தண்ணீரை காட்டு என மீண்டும் சொல்லியது. மீண்டும் தாய் மீன் தண்ணீரை காட்டியது. அப்போதும் குட்டி மீனுக்கு தண்ணீர் தெரியவில்லை. உடனே அது இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியால என சொல்லிக்கொண்டே அப்பா மீனிடம் இதே கேள்வியை கேட்டது. அப்பாவும் அதே மாதிரி தண்ணீரை காட்ட அப்பாவுக்கும் ஒண்ணு தெரியல என தீர்மானித்து விட்டது. பிறகு உறவினர்களிடம் போய் இதே கேள்வியை கேட்டது. எல்லோரும் ஒரே பதிலையே சொன்னார்கள். திருப்தி அடையாத மீன் யாருக்குமே ஒண்ணும் தெரியாது என்று தீர்மானித்து இறுதியில் உருவத்தில் பெரிய திமிங்கலத்திடம் வந்து தண்ணீரை காட்டச் சொன்னது. உடனே திமிங்கலம் குட்டி மீனை தன் முதுகில் ஏறச் சொன்னது. குட்டி மீனும் முதுகில் ஏறியது. கரை நோக்கிச் சென்ற திமிங்கலம் குட்டி மீனை கரையில் எறிந்தது. குட்டி மீன் தண்ணீர் இல்லாமல் துடிதுடித்து உயிருக்கு போராடியது. அப்போது திமிங்கலம் இதுதான் தண்ணீர் என்று தண்ணீரை காட்டி மீண்டும் குட்டி மீனை தண்ணீரில் விட்டது. அப்போதுதான் குட்டி மீனுக்கு தண்ணீர் தண்ணீராக தெரிந்தது. அதுபோல்தான் பிரச்சனைகளுக்கான தீர்வை உள்ளே இருப்பதை மறந்து நாம் வெளியில் தேடிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இப்போ நடக்குது சிலரின் வாழ்க்கையிலும்.